பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தையிலே நிரம்புகிற ஒரு அனுபவத்தில் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் வார்த்தையிலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும்? எதற்கு நாம் வார்த்தையில நிரம்புவதனால் என்ன பயன்? ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாகியும் இருந்தது என்று யோவான் 1:1 நம்ம வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே வார்த்தையாகத்தான் இருந்திருக்கிறார். அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையில நாம் நிரம்புகிற அனுபவத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கும் பொழுது தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அதற்கு அவர் வெளிப்படணும் அப்படின்னா இன்றைக்கு நாம் இந்த வசனத்துல நிரம்புகிறவர்களாக இருக்கணும். வசனத்தை கேட்கிறவர்களாக இல்லாம அதுல நிரம்புகிறவர்களாக. ஹல்லேலூயா. அந்த நிரம்புகிற அனுபவம், அதை ருசிக்கிற அனுபவம், வாஞ்சையோடு அவர் பாதத்துல அமர்ந்து அந்த வசனத்துல நாம் நிரம்புகிற ஒரு அனுபவத்துல இருக்கும் பொழுது தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்துல மார்த்தாள் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மரியாளுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவரை ருசித்த பிறகு, இந்த ஆண்டவரை அறிந்த பிறகு அவள் என்ன செய்தாள் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையிலே நிரம்புகிற ஒரு அனுபவத்திலே வாழ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது, லூக்கா 10:39 அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவர் என்ன சொல்லப்படுது? இயேசுவின் பாதத்தில் அருகே அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு வார்த்தையிலே நாம் நிரம்புகிறதுக்கு முதற்கட்டமாக நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தாவே பேசும், அடியவன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் போக வேண்டும். அன்பானவர்களே, அப்ப அந்த பாதத்தில் அமருகிற அனுபவம் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? இல்லை என்றால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அமருகிறவர்களாக உங்களை அர்ப்பணியுங்கள். அமர்ந்து என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல சொல்ல தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு வெளிப்பட ஆரம்பிப்பார். இந்த வார்த்தையினாலே உங்களை நிரப்புவார். வார்த்தையிலே நிரப்ப 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 அவர் உங்களுக்குள்ளே இருந்து செயலாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த ஸ்திரீ, இந்த மரியாள் வார்த்தையிலே நிரம்புகிறவராக, வார்த்தையை கேட்கிற அனுபவத்தில் அவருடைய பாதத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் மார்த்தாளிடத்துல சொல்லுகிறார். அந்த 41வது வசனத்துல 41-42 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, மரியாளை குறித்து ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார், சான்றிதழ் கொடுக்கிறார். அவள் நல்ல பங்கை தெரிந்தெடுத்தார். இந்த உலகத்துல ஒரு மனிதன், ஒரு மனுஷி எப்படி வாழணுன்றத அவன் தெரிந்து கொண்டு என்னுடைய பாதத்தை தேர்ந்தெடுத்து அதுதான் என்னுடைய வாழ்விலே உயரத்திற்கு செல்வதற்கான வழி, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான வழி என்பதை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி உலக காரியத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீட்ட, அந்த மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் சொல்ற காரியம், அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாக வாழ விரும்புகிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நல்ல பங்கு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இன்னைக்கு உலக காரியத்தை நம்ம நினைச்சு கவலைப்படுறதுனால அது நல்ல பங்கா இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த வசனத்துல நம்ம அமர்ந்து இந்த வார்த்தையில் நிரம்புகிற அனுபவத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஏன் இவர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் சொல்றாரு? ஏன் மார்த்தாளை சொல்லல? ஏன் மரியாள் மட்டும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னா, 2 பேதுரு 2வது அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரும் இரட்சகருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்துல நிரம்புகிறவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அதனாலதான் தேவன் ஆண்டவர் மரியாளை பார்த்து
அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் நல்ல பங்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அவள் வாழ்க்கையில அவர் பார்க்கிறது நன்மையான காரியங்களை மாத்திரம்தான் பார்ப்பான். ஏன்னா அவள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புறா. எப்படி தப்புறா அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை அறிகிற அறிவில. அதைத்தான் இந்த பேதுரு எழுதுகிறார். அவரை அறிய அறிய அவருடைய வசனத்துல நீங்க நிரம்ப உலகத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாங்கன் எய்யக்கூடிய பலவிதமான அம்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்ப முடியும். ஏனென்றால் நீங்கள் உலகத்தினால் நிரம்பி இருக்கவில்லை, உலகத்தை படைத்த தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கிறீர்கள். யோவான் 6:63 பார்க்கிறோம், வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப நீங்கள் ஆவியில நிரம்பி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆவியில நிரம்பி இருக்கிற மனிதனால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும், பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுதலைக்குள்ளே வர முடியும் என்று இந்த வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையில நம்ம நிரம்ப உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். அப்ப அதற்கான வழிகளை தான் இந்த நாளில உங்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைக்குள்ள நிரம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில சீர்கேடான காரியங்கள் இருக்காது. அல்லேலூயா. பவுல் சொல்லுவாரு 2 தீமோத்தேயு 2:16 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. அல்லேலூயா. அப்ப வீண் பேச்சுகளுக்கு நம்ம விலகி இருப்போம். அப்ப இந்த பாதத்துல அமர்ந்தவர்கள் வீண் பேச்சுக்குள்ளையும் உலகத்திற்குள்ளேயும் செல்ல மாட்டார்கள். மாறாக அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பார்க்கிறது என்ன அப்படின்னா, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிறவரை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை பார்க்கணும்ல, உங்க வாழ்க்கையில நன்மையினால நீங்கள் அலங்கரிக்கப்படணுமா, இன்றைக்கு தேவ சமூகத்துல அமர்ந்து அவர் சொல்லுகிறதை வாஞ்சையோடு கேட்க ஆரம்பியுங்கள். அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பியுங்கள். வசனத்துல நீங்கள் வேரூன்றி இருங்கள். உங்களுடைய தனி ஜெபத்திலே அதிகமாக தேவனோடு உறவாட ஆரம்பியுங்கள். அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அடுத்து வசனம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத அறிந்து கொண்டு நல்ல ஆவிக்குரிய சபைகளை தேர்ந்து கொள்ளுங்கள். அதில் போய் இணைந்து, நான் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ போய் இணைந்து கூடி நல்ல ஆவியில நிரம்புகிற ஒரு அனுபவம். எனக்கென்று தேவன் கொடுக்கிற மன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க நிரம்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சீர்கேடுகள் உங்களை அணுக முடியாது. உலகத்தின் தப்பிதங்களுக்கு நீங்கள் தப்ப முடியும். இப்ப என்ன செய்யணும்? நம்முடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கணும்? இந்த தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிறவர்களோடு தான் இருக்கணும். ஆவிக்குரிய வட்டாரமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்துல தான் நாம் வளர விரும்புகிறார். அப்ப இதற்கு தனி ஜெபம், தேவனுடைய பாதத்துல அமர்ந்து தனி ஜெபத்துல மணிக்கணக்கில் அமர்ந்து தேவ வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க அவரால் உள்ளான மனிதன் பலப்படுறான். அடுத்து நீங்க நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்திலே சபைகளில் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம், அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய வார்த்தைகளை தியானிக்கிற அனுபவம், அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள், நீங்கள் சந்திக்கிறவர்கள் மூலமாய் பேசக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இந்த வசனத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே எந்த காரியமும் உலகத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாங்கன் எய்யக்கூடிய எத்தனை காரியங்களாக இருந்தாலும் அத்தனை காரியத்திற்கும் இந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு உங்களை தப்புவித்து உங்களை காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். இந்த மரியாளை குறித்து நம்ம பார்க்கிறோமே, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தை அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு பலனடைந்ததுனால ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து முதலிலே அந்த மரியாளுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, அப்ப பாருங்க, இன்னைக்கு வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு இந்த அனுபவத்துக்குள்ள பயணிக்கிறீங்க அப்படின்னா, விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காண்பித்து அதன் பாதையிலே உங்களை நடத்துவார். உங்களை என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக மாற்றுவார். அன்பானவர்களே, அதனால இன்றைக்கு நீங்கள் வார்த்தையில நிரம்புவீர்களா? அப்படியே கண்களை மூடுவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த வேளையில நீங்க எங்க மத்தியில இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. வார்த்தையில நிரம்பும் போது அந்த நிரம்புகிற மனிதனுக்கும் மனுஷிக்கும் நான் தன்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வேளையில நீங்க இந்த வசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறீங்களே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று 100 மடங்கு பலனை தரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.